ஹாய், நான் உங்க ராகுல். பொதுவாக ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருவேன். ஏன்னா தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிறதா சொல்றேன். என்னோட பேர் ராகுல். நான் ஒரு டிஸ்கன்ஸ்ல இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன். கரண்ட்லி நான் வந்து அபுதாபியில் இருக்கேன், யூஏஇல இருக்கேன், அதாவது அரபு கண்ட்ரீஸ்ல இருக்கேன். துபாய் எல்லாமே தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பேசிக்கான துபாயில ஒரு அரபு கண்ட்ரில எவ்வளவு செலவாகுது, அந்த கரன்சியோட வேல்யூ என்ன, டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி இருக்கு, உங்களுக்கு சாப்பாடுலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு டீட்டெயிலான வீடியோவும் அது போக கொஞ்சம் வேலைகள் பத்தி கொஞ்சம் ஒரு சில விஷயம் மட்டும் இந்த வீடியோல பேச போறேன். இது ஒரு சீரீஸா வந்து நான் இன்ஸ்டால போடுவேன். யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா நீங்க இதுலயே பார்த்து முடிச்சிடலாம். ஓகேயா? பரவாயில்ல, பேசணும் ஸ்ட்ரெயிட்டா வீடியோ கூட போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் பேசும்போது நிறைய எக்ஸ் போடுறேன்னு எனக்கே நிறைய தெரியும். ஆல்ரெடி நீங்களும் நிறைய பேர் சொல்லிட்டீங்க. நான் அதை முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோட நாளாக முடிஞ்ச அளவு இந்த வீடியோல எக்ஸ் போடாம பேச ட்ரை பண்றேன். அப்படி சப்போஸ் அந்த வீடியோ ஏதாவது ஒன்று வந்தா மன்னிச்சுக்கணும். போக போக நான் கண்ட்ரோல் பண்ணிடுறேன். ஓகேயா? ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இப்போ நம்ம இந்த சீரீஸா ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் வந்து என்னன்னா ஊரோட கரன்சி எவ்வளவு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஊரோட ₹1 அப்படிங்கிறது நம்ம ஊர்ல 24 ரூபாய் ஆவரேஜா. ஓகேயா? தெரிஞ்சுக்கோங்க. இது போக இந்த காயின்ஸ் மொத்தம் 3 இருக்கு. ₹1, 50 காசு, 25 காசு, மொத்தம் 3 காயின்ஸ் இருக்கு. அது போக நோட்டுன்னு பாத்தீங்கன்னா ₹5, ₹10, ₹50, ₹100, ₹500 இருக்கு. இப்போதைக்கு என்கிட்ட ₹500 நோட்டு 25 காசு காயினும் இல்ல. அது மட்டும் நான் முடிஞ்சா அப்புறம் நான் ஒன்றும் அது எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ரொம்ப பெருசா வித்தியாசமாலாம் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நோட்டு காயின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? இந்த ஊரோட ₹1 திரம்ஸ்னா இது ஒரு திரம்ஸ். இதே மாதிரி ரவுண்டா ரொம்ப குட்டியா இருக்கும். அது வந்து 25 காசு. இந்த ஷேப்ல இருந்துச்சுன்னா இது வந்து 50 காசு. ஓகேயா? ஒரு ஷேப்பா இருக்கு, ரவுண்டா இருந்தாலும் ஷேப்பா இருக்கும். இது போலதான் வந்து 3 காயின்ஸ். நான் சொன்ன மாதிரி ₹1 24 ரூபா நம்ம ஊரு. ஓகேயா? நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நோட்டு வந்துட்டு பேசிக்கா ஃபர்ஸ்ட் ₹5 சொன்னா இதுதான் வந்து இந்த ஊரோட ₹5. முன்னாடி சைடு அரபில் இருக்கும், இன்னொரு சைடு வந்துட்டு இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ நமக்கு வந்து நோட்ல ப்ராப்ளம் இருந்துக்க வேணாம், கவுட்டிக்க வேணாம். நோட்ல ₹10, 10 கிராம்ஸ். அடுத்து 50 கிராம்ஸ், 50 கிராம்ஸ். ஓகே, அடுத்து 100 கிராம்ஸ். அவ்வளோதான் நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது 500 நோட்டு இல்லை, இதுதான் கான்செப்ட் தான். ஓகே, இந்த பைசாலாம் வந்து நான் வந்து சேர்த்து காசு, அதனால இதை வச்சு உங்களுக்கு காமிச்சு. ஓகேயா? நோட்டு கிளியர் ஆயிடுச்சு. கரன்சியோட வேல்யூ கரன்சி எப்படி இருக்கும்னு இந்த வீடியோல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தாச்சு. ஓகேயா? ₹1 நம்ம ஊருக்கு 24 ரூபா நான் சொல்லிட்டேன். இப்போ அதை மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது எவ்வளவு ஆவரேஜ் செலவாகுதுன்னு பார்க்க போறோம். ஓகேயா? ஆவரேஜ் எவ்வளவு செலவாகும்னா நம்ம சொன்ன மாதிரி டீ குடிக்கிறீங்க, அதாவது இந்த ஊர்ல 2 டீ இருக்கும். ₹1 டீ வந்து இந்த ஒரு டீ மிட்மையில போடலாம். மோஸ்ட்லி குடிக்க முடியாது, அதை அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம ஊர் டீ குடிக்கணும்னா ₹2 ஆகும். நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ₹48. நீங்க வந்து எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணி ₹1 24 ரூபா சொன்னா இந்த ஊர் காசு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸ்பீடா சொல்றேன், பொறுமையா சொல்றேன். சில கடையில ஒரு டீ ₹3 இருக்கும், காஃபி 70, காஃபி வந்து 40 கிராம்ஸ் இருக்கும். சில கடையில காஃபி 3 கிராம்ஸ் இருக்கும். ஆவரேஜா அப்படி இருக்கு. அடுத்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா நீங்க ஓரளவு பசிக்காக சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ₹7 ஆகும். ஓரளவு சாப்பிடணும், நார்மலா நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும்னா ₹10 ஆகும். வயிறு ஃபுல்லா சாப்பிடணும், ஒரு ஆள் தாராளமா சாப்பிடணும், ₹15 ஃபுல்லா ஆகும். ஓகேயா? இப்போ ஆவரேஜா நம்ம வந்து சாப்பாட்டுக்கு ₹12 வச்சுக்கோங்க. ₹12 ₹10 கண்டிப்பா ஆகும். வேலைக்கு ₹10 ஆகும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வந்து 3 வேலைக்கு 10 வச்சோம்னா ₹30. டீ ஒரு ₹2 ஒரு நாளைக்கு 2 டீ குடிக்கணும்னா ஒரு ஆவரேஜ் ஒரு 35 40 ஆகும் ஒரு நாளைக்கு. ₹35 வச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ₹840 கிட்ட வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு டீ மட்டுமே ₹840 செலவாகும். இதுதான் வந்து ஆவரேஜ் ஒரு நாளைக்கு அதில் செலவு. அடுத்து டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா மேஜரா வந்து டாக்ஸி தான் இருக்கும். இது இல்லாம பஸ் இருக்கு. பஸ்ஸை பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியும். ஏன்னா பஸ்ஸுக்கு நம்ம ஒரு கார்டு வாங்கணும். ஸோ பஸ்ல நம்ம போறோம்னா நம்ம ஊர் மாதிரி இல்லை. இங்க வந்து எங்க ஏறினா எங்க போவோம் அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் தெரிகிறதுக்கே நமக்கு வந்து ஒரு விவரம் வேணும். அது தெரிகிறதுக்கே நம்ம கொஞ்சம் பழகிக்கணும். ஸோ பஸ் எனக்கு இன்னும் பழகல, அதனால பஸ் பத்தி தெரியல. எவ்வளவு ஆகணும் அதை பத்தி எனக்கு பஸ் டீடைல்ஸ் மட்டும் தெரியல. அது தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ அது இல்லாம மெயினா எல்லாமே யூஸ் பண்ற டிரான்ஸ்போர்ட் வந்து டாக்ஸி. இல்லை கார் வாங்கும்போது யூஸ் பண்ணுவாங்க, வாங்கினாலும் டாக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க ரோட்ல போனீங்கன்னாலே டாக்ஸி வந்து எங்க இருந்தாலுமே நீங்க ஏறி போய்க்கலாம். டாக்ஸியில ஏறிட்டாலே ₹5 கொடுத்தாகணும். கண்டிப்பா ஏறிட்டு நான் எங்கேயும் போல கேன்சல் பண்ணாலும் ₹5 கொடுத்தாகணும். நீங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை நீங்க எங்கே இருந்தாலும் ₹12 வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும்.
போறீங்க, அதாவது மீட்டர் இருக்கும், கார்ல வந்து மீட்டர் இருக்கும். மீட்டர்ல நீங்க ஏறினதுல இருந்து 25 காசா ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படி ஏற 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 நீங்க 10 ரூபா இருக்கும்போது ஏறினாலும் 12 ரூபா தான் கொடுக்கணும், 12 ரூபா இருக்கும்போது ஏறினாலும் 12 ரூபா தான் கொடுக்கணும். 12 தாண்டிடுச்சு அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா அந்த அமௌண்ட் நீங்க வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் இந்த டாக்ஸோட மினிமம். நீங்க ஏறி ஒரு டிராவல் பண்றீங்கன்னா டாக்ஸில மினிமம் 12 ரூபா ஆயிடும். ஒரு போறதுக்கு மட்டும் 12 ரூபா ஆயிடும். இது இல்லாம காசு இல்லாம டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்றாங்கன்னா சைக்கிள் இருக்கு, சைக்கிளோட அதிகமா யூஸ் பண்றாங்கன்னா ஸ்கூட்டர். நம்ம ஒரு ஸ்கூட்டி கிடையாது, நம்ம ஸ்கேட் போர்டு வர முடியுமா, அந்த ஸ்கேட் போர்டுல இவ்வளவு தூரம் ஒரு கம்பி வச்சு இப்படி கைப்பிடி மாதிரி இருக்கும், அந்த ஸ்கூட்டர் இருக்கும். அது அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆவரேஜா ஒரு 1400 1000 ரூபாய்க்கு மேல, இந்த ஒரு காசு 1000 ரூபாய்க்கு மேல இருக்கும். 1000 24,000 ரூபாய்க்கு மேல இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழேயும் சில ஸ்கூட்டர்ஸ் கிடைக்கும், நம்ம தேடணும். ஆனா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ஆவரேஜா ஒரு 1000 ரூபாய் 1400 ரூபாய் வரும். ஸ்கூட்டர் வாங்கினா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னன்னா ஓகே, இதை பத்தி பேசிக்கா இதை முடிச்சாச்சு. இங்க வந்து எப்படி உங்களுக்கு வேலை தேடணும், இந்தியாவில இருந்து எப்படி வேலைக்கு தேடுறது, எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்க சொல்லுங்க. நான் அடுத்து ஒரு சீரிஸ் அதை பத்தி போடுறேன். அடுத்து இங்க என்னென்ன வேலைகள்லாம் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்னா, ஒரு ஹோட்டல் வேலை பார்க்குறீங்க, டீ கடை, ஹோட்டல் இது மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 1200 ரூபாய் சேலரி கொடுப்பாங்க. வித் விசா அவங்களே கொடுப்பாங்க, ரூம் கொடுத்துருவாங்க. ஓகேயா? அப்படி கொடுத்துட்டாங்கன்னா 24,000 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு சேலரி வந்துருக்கு. 22,000 30,000 ரூபாய்க்கு கிட்ட சேலரி வந்துருக்கு. ரூம் கொடுத்துறாங்க, சாப்பாடு கொடுத்தாங்கன்னா ஓகே தான் ஓரளவு. அதை தள்ளி வச்சுருங்க. விசா அவங்க போட்டுவாங்க. விசா அவங்க போடல, நம்மளே ஓனா விசா போட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஒரு சேலரி கூட வரும். அவ்வளவுதான். இது போக இன்ஜினியர்ஸ்க்கு இங்க நிறைய வேலை இருக்கும். ஸோ தாராளமா இன்ஜினியரிங் படிச்சீங்க, சிவில் இன்ஜினியரிங் படிச்சீங்க, அப்படி ஏதாச்சும் வந்து படிச்சீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேலை கண்டிப்பா இருக்கும். நீங்க ஊர்ல இருந்தே அப்ளை பண்ணிருந்தோம்னா வெளியே இருந்து அப்ளை பண்ணி வரலாம். இது ஒரு சைடு போகும். இப்போ நம்ம சைடு ஃபீல்டு கேமரா சம்பந்தம் பார்த்தோம்னா எடிட்டர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், போட்டோகிராஃபர்ஸ், கிராஃபிக் டிசைனர்ஸ் உங்க எல்லாருக்குமே வந்து இங்க தாராளமான சம்பளத்துக்கு நல்ல நல்ல வேலைகள் இருக்கு. இங்கிலீஷ் தெரிஞ்சா பெட்டர். இங்கிலீஷ் தெரியலனாலுமே இங்க நமக்கு ஆளுங்க இருக்காங்க, நம்ம போய் வேலை பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், பேசிக்கா இங்கிலீஷ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு, ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியும்னா போதும். ஜஸ்ட் பேசிக்கான இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். அவங்க 70,000 ரூபாய்க்கு மேல தாராளமா சேலரி வாங்க. 80,000 80,000 ரூபாய் நார்மல் சேலரி. இது போக உங்களுக்கு வீடியோவே எடுக்க தெரியும், எடிட்டும் பண்ண தெரியும், நல்ல சேலரி இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ இருக்கு அப்படின்னா, போர்ட்ஃபோலியோனா சும்மா ஷார்ட் பேஸ் போர்ட்ஃபோலியோவா காமிக்க முடியாது. நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க, நீங்க ஒரு சும்மா ஒரு ஆட் மாதிரி எடுத்தீங்க, அப்படி அது மாதிரி நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தீங்கன்னா வீடியோகிராஃபர்ஸ்க்கு நல்ல சேலரி. நீங்க 1 லட்ச ரூபா தாராளமா 2 லட்ச ரூபா வரையும் உங்களுக்கு வேலை பார்க்க சேலரி ஏறிடும். ஓகேயா? உங்கள்கிட்ட ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ இருக்கு, நல்ல ஸ்கில் இருக்குன்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா அசால்ட்டா தாராளமா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். தாராளமா வந்து வேலை பார்க்கலாம். வீடியோவும் எடுத்து தெரியும், எடிட்டிங் தெரியும், சூப்பர். உங்களுக்கு வந்து சீக்கிரமே செட்டில் ஆயிடலாம். நீங்க வந்து நம்ம ஊர்ல இங்க வந்தீங்கன்னா 2 வருஷத்துல நம்ம ஊர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட நல்ல காசு இருக்கும், நல்ல ப்ரொஃபஷனலா கிராண்டாவே ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ நம்ம ஊர்ல வந்துட்டு டிஸ்காம் படிச்சுட்டு இங்க டிஸ்காம் படிச்ச பசங்க யாரும் வேலை வேணும்னா இங்க வாங்க. அதாவது ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கில் வளரும். நீங்க ஜென்ரலா ஒரு எடிட் பண்றீங்கன்னா அதுக்கு ஸ்கில் கிடையாது. ஓகேயா? என்ன சொல்றேன், மோஸ்ட்லி காலேஜ்ல பேசிக்ஸ் எல்லாம் கத்துக்குவீங்க, கத்துக்குவாங்கன்னு தெரியல, கத்துக்குவீங்க. ஸோ அது பத்தாது. என்ன கேட்டேன்னா, ஒரு சின்ன கோர்ஸ் எடுக்கணும், ஒரு 6 மாசம் கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 மாசம் வந்து பேசிக்ஸ் காலேஜ்ல ஒண்ணுமே கத்துக்கலாம். 3 மாசம் பேசிக்ஸ் கத்துக்கிட்டு அடுத்த 3 மந்த் வந்து போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக வரும்போது ஒரு 1 லட்ச ரூபா 1 லேக் சேலரி வந்துருக்கும். இது என்னோட அட்வைஸ். இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா போறதுக்கு அங்கே போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 6 மாசம் செலவு பண்றது தப்பு கிடையாது. 6 மாசம் செலவு பண்ணி 1 லட்சம் மாசம் சம்பளங்கப்போ ஒரு பெரிய பிளஸ் தானே. ஸோ வந்துட்டு கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கும் அதுதான் சொல்றேன், நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ. சும்மா விசிட்டிங் கார்டு மட்டும் இல்லாம, விசிட்டிங் கார்டு மட்டும் இல்லாம நிறைய டிசைன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்ல போர்ட்ஃபோலியோ, நல்ல சேலரி வேலைக்கு கிடைக்கும். வேலை எப்படி தேர்றது அதை பத்தி நான் வீடியோ தனியா போடுறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்ப வேலை என்னென்ன வேலைக்கு ஈஸியா அவைல் பண்ணணும், பிசினஸ் பத்தி வேணும், இல்ல எப்படி அங்கே அப்ளை பண்றது பத்தி எதை பத்தி வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு அதிகமான கமெண்ட் வருதோ அதை போட்டு நான் அடுத்த வீடியோ போடுறேன். வீடியோ லைக் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால புதுசாக ரெக்கார்ட் பண்றேன். பிளஸ் நான் நிறைய எச்சு போடல, அதை கண்ட்ரோல் பண்ணி இந்த பேசி இதையும் ஒரு 2 இடத்துல எச்சு போட்டீங்க தெரியுது. பட் அடுத்த அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ என்ன பண்ணணும் நீங்க தான் சொல்லணும். அடுத்த வீடியோ போடுறது பார்த்தீங்கன்னா உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் ராகுல் சைனிங் ஆஃப்.